மதச்சார்பற்ற கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. நீங்களும் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே முன்னாடி பேசுனீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பெருமாவங்கெல்லாம் அதிகார பகிர்வு என்பது மிக அவசியமானது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஒரு நீண்ட ஒரு 2 சகாப்தங்கள் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிகார பகிர்வு சரியாக வந்து சேர்ந்திருக்கிறத அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறதுக்காக தாவேக அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடுமையான வார்த்தைகளால் அதை விமர்சிச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில பங்கேற்றது வன்னி அரசு குறிப்பா அதை எப்படி சார் எடுத்துக்க வேண்டியது இருக்கு? அதை ஒரு கீழ்த்தரமா ஒரு பெண்ணை அடிப்படையாக வைத்து அவருடைய பதிவிட்ட அந்த பெண் வந்து இப்ப பரபரமா பேசுறாங்க. இதுல 2 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையை நம்ம பார்க்கணும். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய அறிக்கையை பார்க்கணும். அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே சொன்னார், 6 மாத காலம் நம்ம பொறுமையாக இருப்போம், எந்த விமர்சனங்களையும் எடுத்து வைக்க வேணாம், அவங்களுக்கான ஹனிமூன் பீரியடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்குள்ள செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் ராசா போன்றவர்கள் இந்த பதிவுகளை போடுவது வந்து ஏற்புடையதில்லை. அவர் இன்னைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. திமுக தலைவர் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க, அநாகரிகமான விமர்சனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ராசாவுடைய பதிவை நானும் பார்த்தேன். நான் தமிழ்நாட்டில் சமூக நீதி கருத்துக்களை அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு வகித்தவர் அண்ணன் ராசா அவர்கள். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிவு வரும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும் இந்த எதிர்ப்புகளை பார்த்த உடனே அதை எடுத்துட்டார், டெலீட் பண்ணிட்டாரு. அதையும் நம்ம வரவேற்கணும். 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் தராத ஒரு மாற்றத்தை விஜய் வந்து தருவார் நம்புறீங்களா சார்? இல்லை, அதுக்கு நான் வாக்களித்த மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வாக்களித்த மக்கள்கிட்ட மாற்றம்னு வேணும்ன்ற எனக்கு வந்து மாற்றம்னா எது மாற்றம்? ஆட்சி மாற்றமா, முதல்வர் மாற்றமா? எனக்கு எப்பயுமே இந்த கேள்வி இருக்கு. நான் வாக்கு பதிவு செஞ்சுட்டு இதே மாதிரிலாம் அதே தான் நேர்காணல் கொடுத்துட்டு போனேன். மாற்றம்னா எதிலிருந்து மாற்றம் அப்படின்ட்டு இருக்கு. கொள்கையிலிருந்து மாற்றமா, அடிப்படை மாற்றமா, மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அடிப்படை மாற்றமா, நிறைய கேள்வி இருக்கு. ஒரு அதிகார மாற்றமோ ஒரு ஆள் மாறாட்டமோ கட்சி மாறுவதிலே மாற்றம் இல்லை. அப்போ மாற்றம்னு எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. வாக்குகளை அதிகமாக வாக்களித்திருக்கு, அதாவது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்த அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அப்போ அதனால இதை மீட் அவுட் பண்றது, ரெண்டையும் சேர்க்கிறது ஒரு பெரும் கடினமான ஒரு விஷயம். அதை நம்ம இப்பவே வந்து உடனே இந்த அரசை பார்த்து குறை சொல்லுவது எனக்கு ஏற்புடையதல்ல. நம்ம காத்திருக்கணும். இந்த அரசு எப்படி இயங்குது, அரசுக்கு பின்னால் இயங்குறது யாரு, எல்லாம் அரசு சுதந்திரமா இயங்குதா, அல்லது இப்ப போயிருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வழிநடத்துறாங்களா? அப்போ என்ன மாதிரியான நமக்கு வந்து என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மாநில அரசு வந்து திமுக மட்டுமே அதிகாரத்தில் இருந்தது. ஒன்று அதிமுக அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, திமுக எதிர்த்தது. இப்ப விவாதத்துக்கு வரும். ஒரு கூட்டணி மந்திரி சபையா இருக்கிறனால இப்ப விவாதத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும். எனக்கு வந்து இப்ப பிராமணர்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை சந்தேக பார்வை பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தான். அவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்தது தப்பு இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர்களுக்கு கொடுத்தது தப்பு இல்லை, ஆனா 13% இஸ்லாமியர்களுக்கு 1 ஏன் கொடுத்தீங்கன்ற அந்த கேள்வி மட்டும் எழுது. அந்த கேள்வி எழுதுவதில் எனக்கு நியாயம் இருக்கிறதா பாக்குறேன். தமிழக அரசியல் அப்படி நான் பார்க்கல. தாவேகாவும் ஒரு திராவிட கட்சி தான். அவர் சொல்லலைனாலும் அதான் கட்சி. பெரியாரை கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரை கொள்கை தலைவராகவும் ஏற்றிருக்கிறவர் அப்புறம் எந்த கட்சியா இருக்க முடியும்? அதனால அதை நீங்க தாவேகாவே திராவிடர் இல்லைன்னு நீங்க சொல்லி பிரிச்சிட முடியாது. அவரும் சொல்லல. அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு தான் சொன்னாரு. அதனால நீங்க தாவேகா வந்து திராவிடத்தை வந்து வெளியெடுக்க பார்க்காதீங்க. என்ன இந்த நடந்து முடிந்த தேர்தலில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்ன பாஜக தான் இன்னைக்கு பாஜக இல்லாத தமிழ்நாடா உருவாயிருக்கு. அதனால அதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அப்படியே சொல்ல முடியாது. ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம். இப்போ 4,80,00,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காங்க. ஒரு 34% வாங்கியிருக்காரு, ஒரு 27. இவ்வளவுதான். ஒரு 17 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கு. அதிமுகவும் 47 சீட்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய தலைமை இல்லாம
ஜெயலலிதா அம்மையார் போன்ற ஒரு தலைமை இல்லாமல் 47 எம்எல்ஏவை இந்த அலையில் பிடிக்கிறது அதிமுகவுடைய பலமாக தான் நான் பார்க்குறேன். நான் சும்மா இல்லை அது. அப்போது இவ்வளோ பெரிய அலையில் நாம் தமிழர் 20 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறதும் முக்கியமானதாக தான் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்க போகுது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலைன்னா குறைய போகுது. இவ்வளவு தான். இதில் ஜென்சி அது இதெல்லாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் இளைஞர்கள் அரசியலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சொல்லுவதற்கு பேசுவதற்கு இடம் இல்லை. இப்போ கையில் ஃபோன் இருக்குது, அதனால பேசுகிறாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.